യേശുവേ സ്തോത്രം, യേശുവേ സ്തോത്രം, യേശുവേ സ്തോത്രം. സർവവല്ല ദൈവനായ கர்த்தாவே, இம்மட்டுமாய் கிருபை கொண்டு எங்களை தாண்டி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடியேன் பேசி போடுகிற அந்த வசனங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டப்பா. அநேக ஆத்துமாக்கள் உடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்வீராக. ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம், ஜீவிக்கிற உடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது 3வது பாகம். ஆதியாகமம் 1:3 வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தையிலே வெளிச்சம் உண்டாயிட்டு. அதுக்கு முன்னாங்க இருள் தான் இருந்திருக்கு. ஆழத்தின் மேல் இருள் இருந்துருக்கும் வசனத்தில். அப்போ இருள் தான் இருக்குது. இருள் மாறி தேவன் ஒரு வார்த்தை சொல்லவும் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கி வைத்தார் அப்படின்ட்டுருக்கு. அது 2வது. நம்ம ஆதி காலத்தில் வெளிச்சம் உண்டாக்க விறகை மூட்டி தீ வச்சு அந்த வெளிச்சத்தில் வேலை செய்வாங்க. நாங்கள் கோதையார் லோயர் கேம்னு ஒரு இடத்துல இருந்தோம். அங்கே வெளிச்சத்துக்கு ஈட்டி கம்பை அடுப்பில் வச்சு எரித்து திருப்பி அந்த கம்பை மட்டும் அப்படி பிடிச்சிட்டு போனால் நல்ல இவ்வளோ ஒன்றா தடியாக இருக்கும். அதை எப்படி பிடிச்சிட்டு போனால் அது பாட்டுக்கு தீபம் போல் எரியும். அதை கொண்டுட்டு எல்லா இடமும் போகலாம். அந்த வெளிச்சத்தில் ஆட்கள் காட்டிலேருந்து வெளியே வரும். அப்படி வருவாங்க. பிறகு அந்த 2 கல்லை தட்டி அப்படி தீ உண்டாக்குவாங்க. பிறகு முற்றத்தில் அது ஒரு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வர கொளுத்தி அந்த மாதிரி வெளிச்சம் உண்டாக்குவாங்க. ஆதி காலத்தில் இப்படியெல்லாம் நடந்து எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் 67, 68 வரை அந்த சம்பவம் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். போஸ்ட்டு ஒரு 8, 9 அடி இல்லாட்டா 10 அடி உயரத்துக்கு ஒரு போஸ்ட்டு, ஒரு சதுர ஒரு அடி அகலம், ஒரு அடி வீதி, அந்த மாதிரி ஒரு சதுர அடி திக்னஸ் உள்ள கனால உள்ள ஒரு போஸ்ட்டு நட்டிருக்கோம். அதுக்கு மேலே 4 பக்கம் கண்ணாடி, மேலேயும் இப்படி வளைஞ்சிருக்கும். இல்லாட்டா மேலேயும் 4 கண்ணாடி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கூம்பு போல் ஒன்று இருக்கும். அதை சாயங்காலம் 6 மணிக்கு தினமும் ஒருத்தையும் வருவான். ஒரு கேனில் மண்ணெண்ணெய், ஒரு உலக்கு இருக்கும், ஒரு மர ஏணி, அந்த மூங்கில் ஏணி ஒன்று கையில் தூக்கிட்டு வருவான். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கிட்டையும் அதை நாட்டி வச்சு மண்ணெண்ணெய் அளந்து உள்ளுக்குள்ளே ஒரு விளக்கும், அந்த விளக்கில் மண்ணெண்ணெய் ஊற்றுறக்குள்ளே ஒரு வழியும் இருக்கும். அது வழியே அந்த மண்ணெண்ணெய் அளந்து ஊற்றிட்டு போவான். அப்படி 7 லைட்டு எங்கள் ஊரில் உண்டு. அப்போ இவன் வரிசையாக ஒவ்வொன்றுக்கா அப்படி போய் அந்த ஏணியை சாத்தி வைப்பான், வச்சு மண்ணெண்ணெயை ஊற்றுவான், அடைச்சிட்டு போவான். 6 மணிக்கு கரெக்டாக அவன் ஊற்றிட்டு போவான். 9 மணிக்கு சரியாக எல்லா லைட்டும் தன்னே அணைஞ்சிரும். அவ்வளோ மண்ணெண்ணெய் தான் இருக்கும். மண்ணெண்ணெய் தீர்ந்தோன்னா அது தானே அணைஞ்சிரும். அப்படியெல்லாம் அப்போ வெளிச்சம் அதுதான். அதுக்கு பிறகு தான் கரண்ட்டு, போஸ்ட்டு, டியூப்லைட்டு, இது மற்றதெல்லாம் அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. அந்த நேரம் அதுதான். அப்போ அந்த வெளிச்சத்துலேயே நிறைய பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, நிறைய காரியங்கள் நடந்திருக்கு, எழுதெல்லாம் செய்திருக்காங்க. நானே எழுதியிருக்கேன். அந்த போஸ்ட்டு கீழே உட்காந்து எழுதணும்னு, அந்த லைட்டில் எழுதணும்னு நானே உட்காந்து எழுதியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நெகேமியாவில் வெளிச்சத்தையும் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட அக்கினி அவர்களுக்கு முன் சென்றதுன்னு இருக்குது. அப்போ அக்கினி வந்தாலும் அந்த வெளிச்சமும் ஜனங்களை அந்த சரியான பாதையில் வழி நடத்தும். பாதையில் உள்ள அழுக்குகள், பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த வெளிச்சம் காட்டி கொடுக்கும். சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் எனக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ வசனம் தீபமும் வெளிச்சமும். வசனத்துக்கு வெளிச்சத்துலேயும் நம்ம நடக்கலாம். நீதிமொழிகள் 6:23 வேதமே வெளிச்சம். வேத வசனத்துக்கு வெளிச்சத்துலேயும் நம்ம நடக்கலாம். மத்தேயு 5 6 7 அந்த 3 அதிகாரத்துலேயும் நம்ம எப்படி நடக்கணும், வெளிச்சம் எதனால் உண்டாகும்னு சொல்லி இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகள் அங்கே இருக்குது. மத்தேயு 5 14 வரை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இருக்கு. அதில் 16ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கோம். மத்தேயு 5:16 அதாவது உங்கள் நற்கிரியைகள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நம்ம நற்கிரியையும் நமக்கு முன்னால் ஒரு வெளிச்சம். ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்குற ஞானம், தேவன் கொடுக்குற அறிவு அவனுக்கு வெளிச்சம். சில டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு வியாதிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சிலர் கேன்சர் நல்ல க்யூர் பண்ணுவாங்க, சிலர் கிட்னிக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, சிலர் வந்து லங்ஸுக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, சிலர் ஹார்ட்டுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. அதுபோல் பாடம் எடுக்கிற டீச்சர்ஸும் சிலர் தமிழ் நல்லா எடுப்பாங்க, சிலர் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி நல்லா எடுப்பாங்க, சிலர் இங்கிலீஷ் நல்லா எடுப்பாங்க, சிலர் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா எடுப்பாங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸில் 15 சார் இருந்தாலும் ஏதாவது ஒரு சார் தான் ரொம்ப நல்லா எடுப்பார், யாராவது ஒரு ஆள் தான் அந்த மாதிரி பேர் வாங்குவோம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அப்படி தேவன் கொடுக்குற ஞானம் தான் அவங்களுக்குள்ள வெளிச்சம். நமக்குள்ள வெளிச்சம், நம்மகிட்ட என்ன ஞானம் இருக்கோ, நம்மகிட்ட என்ன திறமை இருக்கோ, அதுதான் நமக்குள்ள வெளிச்சம். அதை சொல்லி தான் மற்றவங்க சொல்லுவாங்க, இன்னார்கிட்ட போனால் நல்ல துணி தைச்சி தருவாங்க, இன்னார்கிட்ட போனால் நல்ல பாத்திரங்களை செய்து தருவாங்க, இன்னார்கிட்ட போனால் நல்ல சமையல் பண்ணி தருவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க. அப்போ இது ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த திறமை, அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ அதனால் அவங்க வந்து அந்த வெளிச்சத்தினால பிழைப்பாங்க, அவங்களுக்குள்ள எல்லாம் கிடைக்கும். அடுத்தது வெளிப்படுத்தல் 21:23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது. அப்போது அந்த பரலோக நகரம் அது வெளிப்படுத்தல் 21-22 அதிகாரத்தில் அதை பற்றி தெளிவாக இருக்குது. அங்கே வெளிச்சம் கொடுக்க என்னன்னு சொன்னால், அங்கே சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது. அப்போ தேவனுடைய மகிமை அங்கே இருக்கனால அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. அடுத்தது 21-25 அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. அடுத்தது 21-27 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே பிரவேசிப்பார்கள். அங்கே ராக்காலம் இராது, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அப்போது ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நம்ம ஜீவிக்கும்போது நம்ம வெளிச்சம் மற்றவங்களுக்கு பிரகாசிக்க மாதிரி, மற்றவங்களுக்கு நம்மளால் ஒரு வெளிச்சம் உண்டாக மாதிரி நம்ம ஜீவிக்கும்போது நம்ம வந்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களாக காணப்படுவோம். நம்ம கடைசியாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் போய் நிற்போம், நித்திய ஜீவனுக்கு பாத்திரமான நம்ம காணப்படுவோம். அங்கே வந்து நம்மளை போல் பரிசுத்தமாக ஜீவித்தவங்க, ஜெயித்தவங்க, இந்த உலகத்தை ஜெயித்தவங்க அப்படி நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்க தான் அங்கே வர முடியும். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்க தான் நித்திய ஜீவனை பெறவும் முடியும். ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேரை தான் இருக்கும். அதனால் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவானாக இருக்கணும்னா நம்ம வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்க மாதிரி நம்ம ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம மாதிரியாக வச்சு ஜீவிக்கணும். அப்போ நமக்கு எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.